மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். துபாய் விமான கண்காட்சியில் ஏற்பட்ட விபத்தில் விங் கமாண்டர் உயிரிழப்பு. விங் கமாண்டர் நமான் ஷியால் அவர்களுக்கு வீர வணக்கம் என முதலமைச்சர் இரங்கல். உணவு பாதுகாப்பு அச்சுறுத்தலை தடுக்க வேண்டும். G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. SIR என்பது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகத்தினர் தற்குறிகள் அல்ல, அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிரடி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் புயல் சின்னம். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. விங் கமாண்டர் நமான் ஷியால் அவர்களுக்கு வீர வணக்கம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இரங்கல் தெரிவித்துள்ளார். துபாயில் கடந்த 21ஆம் தேதி சர்வதேச விமான கண்காட்சியில் சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது சூலூர் விமானப்படை தளத்தைச் சேர்ந்த தேஜாஸ் என்ற போர் விமானம் திடீரென கட்டுப்பாட்டை இழந்து தரையில் மோதி விபத்துக்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தை இயக்கிய விங் கமாண்டர் நமான் ஷியால் என்பவர் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். இந்த சம்பவம் நிகழ்ச்சியில் கூடியிருந்த பார்வையாளர்கள் உட்பட அனைவரையும் சோகத்தில் ஆழ்த்தியது. இந்நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விங் கமாண்டர் நமான் ஷியால் உயிரிழப்பிற்கு இரங்கல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள இரங்கல் செய்தியில், விங் கமாண்டர் நமான் ஷியால் அவர்களுக்கு வீர வணக்கம் எனவும், கோவை சூலூர் விமானப்படை தளத்தில் பணியாற்றிய நமான் ஷியாலுக்கு தமிழ்நாடு அஞ்சலி செலுத்துகிறது எனவும் குறிப்பிட்டுள்ளார். நமான் ஷியால் உடல் கோவைக்கு கொண்டு வரப்பட்ட காட்சிகளை கண்டு கலங்கினேன் எனவும், அவரது குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்வதாகவும் கூறியுள்ளார். விவசாயத்துறை உணவு பாதுகாப்பு அச்சுறுத்தலை தடுக்க வேண்டும் என G20 மாநாட்டில் பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். G20 கூட்டமைப்பின் தலைமை பொறுப்பை கடந்த டிசம்பர் 1ஆம் தேதி தென்னாப்பிரிக்கா ஏற்றுக்கொண்டது. இதன் மூலம் முதன்முறையாக ஆப்பிரிக்க மண்ணில் G20 மாநாடு நடைபெற்றது. G20 அமைப்பின் உச்சி மாநாடு தென் ஆப்பிரிக்காவின் ஜோஹன்னஸ்பர்க் நகரில் 22ஆம் தேதி தொடங்கியது. இதில் பிரதமர் மோடி உள்பட பல்வேறு நாட்டு தலைவர்கள் பங்கேற்றனர். இந்நிலையில் G20 மாநாட்டின் 2வது அமர்வில் பேசிய பிரதமர் மோடி, காலநிலை மாற்றம் மற்றும் பிற சவால்கள் காரணமாக நமது விவசாயத்துறை உணவு பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் மிகவும் கடுமையாகி வருகிறது. எனவே இதை தடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறினார். இந்தியா உலகின் மிகப்பெரிய சுகாதார காப்பீட்டு திட்டத்தையும் மிகப்பெரிய பயிர் காப்பீட்டு திட்டத்தையும் நடத்துகிறது என கூறிய மோடி, வலுவான உலகளாவிய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்க G20 நாடுகள் ஊட்டச்சத்து, பொது சுகாதாரம், நிலையான விவசாயம் மற்றும் பேரிடர் தயார் நிலையை ஒருங்கிணைக்கும் விரிவான உத்திகளை ஊக்குவிக்க வேண்டும் என தெரிவித்தார். SIR என்பது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி என மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார். இது தொடர்பாக ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில், SIR என்ற போர்வையில் நாடு முழுவதும் குழப்பம் கட்டவிழ்த்து விடப்பட்டுள்ளது எனவும், இதன் விளைவாக 3 வாரங்களில் 16 BLOக்கள் தங்கள் உயிர்களை இழந்துள்ளனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார். குடிமக்கள் தங்களை கண்டுபிடிக்க 22 ஆண்டுகள் பழமையான வாக்காளர் பட்டியலின் ஆயிரக்கணக்கான ஸ்கேன் செய்யப்பட்ட பக்கங்களை புரட்ட வேண்டிய ஒரு அமைப்பை ECI உருவாக்கியுள்ளது என கூறியுள்ள அவர், சரியான வாக்காளர்கள் சோர்வடைந்து கைவிடுகிறார்கள், மேலும் வாக்கு திருட்டு தடையின்றி தொடர்கிறது என தெரிவித்துள்ளார். SIR என்பது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி என குற்றம் சாட்டியுள்ள ராகுல் காந்தி, குடிமக்கள் துன்புறுத்தப்படுகிறார்கள் மற்றும் தேவையற்ற அழுத்தத்தால் BLOக்களின் இறப்புகள் இணை சேதம் என்று நிராகரிக்கப்படுகின்றன எனவும் பதிவிட்டுள்ளார். தவேகவினர் தற்குறிகள் அல்ல, அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி என தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கூறியுள்ளார். கரூர் சம்பவத்திற்கு பிறகு மீண்டும் மக்கள் சந்திப்பை தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று தொடங்கினார். முன்னதாக சேலத்தில் இருந்து மக்கள் சந்திப்பை தொடங்க இருந்தார். ஆனால் அனுமதி பெறுவதில் ஏற்பட்ட சிக்கல் காரணமாக அந்த பயணம் தள்ளி வைக்கப்பட்டது. இதற்கிடையே காஞ்சிபுரம் மாவட்டம் சுங்குவாச்சத்திரத்தில் உள்ள ஒரு தனியார் பொறியியல் கல்லூரி வளாக உள் அரங்கத்தில் விஜயின் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. அப்போது கூட்டத்தில் பேசிய விஜய், சட்டசபையில் தொடங்கி எல்லா நிகழ்ச்சிகளிலும் தவேகவினர் தான் அவதூறு பரப்புகிறார்கள் என கூறினார். தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களை தற்குறி என்கிறார்கள். தமிழக வெற்றிக் கழகத்தினர் தற்குறிகள் கிடையாது. தமிழ்நாட்டு அரசியலின் ஆச்சரிய குறிகள் அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி என தெரிவித்தார். மேலும், நான் எதையும் சொல்ல மாட்டேன், ஒன்னு சொன்னா அதை செய்யாமல் விடமாட்டேன் என விஜய் கூறினார். அப்புறம் ஒரு அதிசயம் சொல்ல முடியாது, இது ஒரு கண்டுபிடிக்க முடியாத ஒரு உண்மைன்னு சொல்லலாம்.
அது என்னப்பா அது தற்குறியா? நம்ம டிவிகேக்கு சப்போர்ட் பண்ற லட்சக்கணக்கான மக்கள், நம்மளுடைய நண்பிகள், நம்மளுடைய ஜென்சி கிட்ஸ் எல்லாரையும் தற்குறிகள்னு சொல்லி வாங்கி கட்டிக்கிட்டு, இப்போ அவங்களாம் தற்குறியெல்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்க, அவங்க சங்கிகள்லாம் கிடையாது, அப்படியெல்லாம் அவங்கள கூப்பிடாதீங்கன்னு சொல்லி ஒரு குரல். வங்கக்கடலில் நிலவிய குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தென்கிழக்கு அரபிக்கடல் பகுதிகளில் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும், பூமத்திய ரேகையை ஒட்டிய இந்திய பெருங்கடல் மற்றும் அதனை ஒட்டிய குமரிக்கடல் பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுகிறது எனவும் கூறப்பட்டுள்ளது. நேற்று முன்தினம் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவிய வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியின் காரணமாக நேற்று காலை மலாக்கா, ஜவசந்தி மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் இது காற்றழுத்த தாழ்வு பகுதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக வலுப்பெற்றது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து நாளை காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவும் அதற்கடுத்த 48 மணி நேரத்தில் புயலாகவும் வலுவடையக்கூடும் என இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகத்தில் கள்ளக்குறிச்சி, கடலூர், அரியலூர், மயிலாடுதுறை, திருவாரூர், நாகை, தஞ்சை, புதுக்கோட்டை, சிவகங்கை, மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம், தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி ஆகிய 16 மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிமுக செயற்குழு மற்றும் பொதுக்குழு கூட்டம் அடுத்த மாதம் 10ஆம் தேதி நடைபெற உள்ளதாக எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சென்னை வானகரத்தில் உள்ள ஸ்ரீவாரூர் வெங்கடாச்சலபதி மண்டபத்தில் டிசம்பர் 10ஆம் தேதி அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ளார். சட்டசபை தேர்தல் அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ள நிலையில் தேர்தல் வியூகம், வெற்றி வாய்ப்பு, கள நிலவரம், கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் உள்ளிட்ட அம்சங்கள் குறித்து கூட்டத்தில் ஆலோசிக்கப்பட உள்ளதாக கூறப்படுகிறது. பொதுக்குழு கூட்டத்தில் அதிமுக உறுப்பினர்கள் தவறாமல் கலந்து கொள்ள வேண்டும் என அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் எடப்பாடி பழனிசாமிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்க அதிமுகவினர் ஏற்பாடு செய்து வருகின்றனர். டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் அடையாளம் காணப்படாத 3 உடல்களுக்கும் டிஎன்ஏ சோதனை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் கடந்த 10ஆம் தேதி நடைபெற்ற கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 15 பேர் கொல்லப்பட்டனர், 30 பேர் படுகாயமடைந்தனர். இந்த சம்பவத்தில் தற்கொலை குண்டாக செயல்பட்ட டாக்டர் உமர் முகமது சம்பவ இடத்திலேயே பலியாகினார். இவரோடு பயங்கரவாத சதித்திட்டத்தில் ஈடுபட்டதாக 6 பேரை தேசிய புலனாய்வு முகமையினர் கைது செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். கைது செய்யப்பட்டவர்களில் 4 பேர் மருத்துவர்கள் எனவும், இவர்கள் ஹரியானா மாநிலம் பரிதாபத்தில் உள்ள அல்பலா பல்கலைக்கழகத்தோடு தொடர்புடையவர்கள் எனவும், இவர்களுக்கு ஜெய்ஸ்-இ முகமது என்ற பயங்கரவாத அமைப்பு 20 லட்சம் ரூபாய் நிதி உதவி செய்ததாக கூறப்பட்டது. ஆனால் சமீபத்திய விசாரணையில் அந்த பணத்தை பயங்கரவாதிகளே சுயமாக திரட்டி கொண்டதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் கார் வெடித்த இடத்தில் சேகரிக்கப்பட்ட சிறு சிறு உடல் பாகங்கள் இதற்கு முன்பு அடையாளம் காணப்பட்டு குடும்பத்தினரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இருப்பினும் 3 உடல் பாகங்கள் யாருடையது என அடையாளம் காணப்படவில்லை. இவற்றை டிஎன்ஏ பரிசோதனை நடத்தி யாருடையது என கண்டறிய அதிகாரிகள் முடிவு செய்துள்ளனர். தற்போது அதற்கான வேலைகள் நடைபெற்று வருகிறது. சேலத்தில் 56 அடி உயர ராஜமுருகன் சிலைக்கு குடமுழுக்கு விழா கோலாகலமாக நடைபெற்றது. சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே உள்ள தாரமங்கலம் அடுத்த அணைமேட்டில் ராஜமுருகன் ஆசிரமம் உள்ளது. இங்கு கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு 56 அடி உயரம் பிரம்மாண்ட முருகன் சிலை அமைக்கப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. இந்நிலையில் சிலையின் வடிவமைப்பு குறித்து சமூக வலைதளங்களில் கடும் விமர்சனங்கள் எழுந்தன. இதனையடுத்து கோவில் நிர்வாகத்தினர் சிலையை மாற்றியமைக்க முடிவு செய்தனர். அதன்படி கடந்த ஓராண்டிற்கு முன்பு சிலை செய்யும் பணிகள் தொடங்கப்பட்டன. தற்போது 56 அடி உயரத்தில் கம்பீரமான தோற்றத்துடன் ராஜமுருகன் சிலை நிறுவப்பட்டு பிரதிஷ்டை செய்யப்பட்டது. தொடர்ந்து முருகன் சிலை மீது புனித தீர்த்தம் ஊற்றப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட்டது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு ராஜமுருகனை வழிபட்டனர். தொடர்ந்து பக்தர்கள் அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திருப்பத்தூரில் செமஸ்டர் தேர்வில் தோல்வியடைந்த மாணவன் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திருப்பத்தூர் புதுமுத்தப்பர் தெருவைச் சேர்ந்தவர் வேலு என்பவரது மகன் மௌலிஷ். இவர் தூய நெஞ்சக கல்லூரியில் பிகாம் 2ஆம் ஆண்டு படித்து வந்த நிலையில் கடந்த ஆண்டு அரியர் வைத்து இருந்ததாக கூறப்படுகிறது. அதேபோல் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடைபெற்ற செமஸ்டர் தேர்விலும் மாணவன் தோல்வி அடைந்ததாக கூறப்படுகிறது. இதனால் மன உளைச்சலில் இருந்த மாணவனை சக மாணவர்கள் கிண்டல் செய்ததாக தெரிகிறது. இதனால் மன உளைச்சல் அடைந்த மாணவன் வீட்டில் யாரும் இல்லாத நேரத்தில் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார். இது குறித்து தகவல் அறிந்து வந்த நகர போலீசார் மாணவனின் உடலை பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் மாணவனின் உடல் பிரேத பரிசோதனை செய்யப்பட்ட பின்னர் சக கல்லூரி மாணவர்கள் அமரர் ஊர்தி முன்பாக இருசக்கர வாகனத்தில் அணிவகுத்து சென்றனர். மாணவன் செமஸ்டர் தேர்வில் தோல்வி அடைந்ததால் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் அந்த பகுதியில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நாகையில் முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 22ஆம் ஆண்டு நினைவு தினத்தை முன்னிட்டு அவரது திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். மறைந்த முன்னாள் மத்திய அமைச்சர் முரசொலி மாறனின் 22ஆம் ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இதனை முன்னிட்டு நாகை மாவட்டம் திருக்குவளையில் கலைஞர் பிறந்த இல்லத்தில் உள்ள முரசொலி மாறனின் திருவுருவ சிலைக்கு திமுகவினர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். கலைஞர் பிறந்த இல்லம் முத்துவேலர் என்ற பெயரில் நூலகமாகவும் அஞ்சுகம் என்ற பெயரில் படிப்பகமாகவும் செயல்பட்டு வருகிறது. இங்கு கலைஞர், அவரது பெற்றோர் மற்றும் முரசொலி மாறன் ஆகியோரின் சிலைகள் அமைக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் முரசொலி மாறன் நினைவு நாளையொட்டி நாகை மாவட்ட திமுக செயலாளரும் தமிழ்நாடு மீன் வளர்ச்சி கழக தலைவருமான கௌதமன் தலைமையில் முரசொலி மாறன் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. முன்னதாக கலைஞர் மற்றும் அவரது பெற்றோர் சிலைகளுக்கும் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தப்பட்டது. பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற நிகழ்வுகளை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் நவம்பர் 24ஆம் தேதி முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு மீன்பிடிக்க செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. தெற்கு அந்தமான் கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி வலுப்பெற உள்ளதால் அந்தமான் கடல், தென்கிழக்கு மற்றும் தமிழக கடல் பகுதியில் மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் அதிகபட்சமாக 60 கிலோமீட்டர் வேகத்திலும் காற்று வீசக்கூடும் என கூறப்பட்டுள்ளதால் கடலுக்கு மீன்பிடிக்க சென்றிருக்கும் விசைப்படகுகள் வரும் 24ஆம் தேதிக்குள் கரைக்கு திரும்ப வேண்டும் என மீன்வளம் மற்றும் மீனவர் நலத்துறை அறிவுறுத்தியுள்ளது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி அண்ணாமலை நகர் பகுதியைச் சேர்ந்த ராஜா என்பவரது இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. இதனை கண்டு அதிர்ச்சியடைந்த ராஜா வாய்க்காலில் சென்ற சாக்கடை நீரை எடுத்து இருசக்கர வாகனம் மீது ஊற்றி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தார். இதனால் அந்த பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி விஸ்வநாதபுரத்தில் உள்ள பிரசித்தி பெற்ற ஐயப்பன் ஆலயத்தில் 12 ஆண்டுகளுக்கு பிறகு மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக யாகசாலை பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து சிவாச்சாரியார்கள் வேத மந்திரங்கள் முழங்க கோபுர கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். திருப்பத்தூரில் அருள்மிகு ஸ்ரீ செல்வ முத்துமாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக காப்பு கட்டுதல், முளைப்பாரி எடுத்து வருதல், யாகசாலை பூஜைகள் உள்ளிட்டவை நடைபெற்றது. பின்னர் மேளதாளங்கள் முழங்க புனித நீர் கலசம் கோவிலை சுற்றி எடுத்து வரப்பட்டு கோவில் கோபுர விமானத்தில் புனித நீர் ஊற்றப்பட்டது. தொடர்ந்து பக்தர்கள் மீதும் புனித நீர் தெளிக்கப்பட்டது. வேலூர் மாவட்டம் பேரணப்பட்டு அருகே அலுமினியம் லோடு ஏற்றிக்கொண்டு மலைப்பாதை வழியாக வந்த லாரி 5வது வளைவில் வந்தபோது 50 அடி பள்ளத்தில் விழுந்து விபத்துக்குள்ளானது. இதில் அதிர்ஷ்டவசமாக ஓட்டுநர் பிரகாசம் சிறு காயங்களுடன் உயிர் தப்பினார். தகவல் அறிந்து வந்த பேரணாம்பட்டு போலீசார் ராட்சச கிரேன் மூலம் லாரியை மீட்கும் பணியில் ஈடுபட்டனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கேரள மாநில பதிவெண் கொண்ட காரில் 50 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 110 கிலோ வெண்பாதரசம் கடத்த முயன்ற 5 பேரை போலீசார் கைது செய்தனர். தொடர்ந்து 5 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்த போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் அடுத்த புத்தகரம் பகுதியைச் சேர்ந்த அசோக்குமார் மது போதையில் இருசக்கர வாகனத்தில் சென்று கொண்டிருந்த போது சாலையின் ஓரத்தில் இருந்த சுவர் மீது மோதி கீழே விழுந்துள்ளார். இதில் கை, கால் மற்றும் தலையில் பலத்த காயமடைந்த அசோக்குமார் மேல் சிகிச்சைக்காக தருமபுரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். இந்த சம்பவம் குறித்து ஜோலார்பேட்டை போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்.
வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே 2 டன் நெல் மூட்டைகளை ஏற்றிக் கொண்டு வந்த லாரியின் பின்பக்க டயர் வெடித்ததால் லாரி சாலையில் கவிழ்ந்தது. இதனால் நெல் மூட்டைகள் அனைத்தும் சரிந்து சாலையில் விழுந்தது. இந்த விபத்தில் லாரியில் இருந்த ஓட்டுநர் உட்பட 5 பேருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இதனையடுத்து படுகாயமடைந்தவர்களை மீட்ட பொதுமக்கள் வேலூரில் உள்ள அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். ராணிப்பேட்டை மாவட்டம் சோளிங்கர் அருள்மிகு யோக நரசிம்மர் சுவாமி திருக்கோவிலில் கார்த்திகை பெருவிழா நடைபெற்று வரும் நிலையில் தமிழகம் மட்டுமின்றி பிற மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான பக்தர்கள் பிரம்ம தீர்த்தம் எனும் தக்கான் குளத்தில் புனித நீராடி 32 அடி உயரமுள்ள ஆஞ்சநேயரை தரிசனம் செய்தனர். தொடர்ந்து ரோப்கார் சேவையை பயன்படுத்தியும் 1305 படிகள் ஏறியும் யோக நரசிம்மர் அமிர்தவள்ளி தாயார் சுவாமியை தரிசனம் செய்தனர். கார்த்திகை மாத 5 வாரங்களில் முதல் ஞாயிற்றுக்கிழமையை முன்னிட்டு 1 லட்சம் பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். சீனாவில் ரிக்டர் அளவில் 4.1 என்ற அளவில் நிலநடுக்கம் ஏற்பட்டது. சீனாவில் நேற்று மாலை நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்திய நேரப்படி மாலை 6:25 மணியளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவுகோலில் 4.1 பதிவானதாக தேசிய நில அதிர்வு மையம் தெரிவித்துள்ளது. 10 கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் 37.71 டிகிரி வடக்கு அட்ச ரேகையிலும் 98.94 டிகிரி கிழக்கு தீர்க்க ரேகையிலும் இருக்கும் என முதலில் தீர்மானிக்கப்பட்டது. இந்நிலையில் நிலநடுக்கத்தால் ஏற்பட்ட சேதம் மற்றும் பாதிப்பு குறித்து எந்தவித தகவலும் தற்போது வரை வெளியாகவில்லை. மீண்டும் தலைப்புச் செய்திகள். துபாய் விமான கண்காட்சியில் ஏற்பட்ட விபத்தில் விங் கமாண்டர் உயிரிழப்பு. விங் கமாண்டர் நமான்ஷியால் அவர்களுக்கு வீர வணக்கம் என முதலமைச்சர் இரங்கல். உணவு பாதுகாப்பு அச்சுறுத்தலை தடுக்க வேண்டும். G20 மாநாட்டில் பிரதமர் மோடி பேச்சு. SIR என்பது ஒரு திட்டமிட்ட சூழ்ச்சி. மக்களவை எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. தமிழக வெற்றிக் கழகத்தினர் தற்குறிகள் அல்ல, அரசியல் மாற்றத்திற்கான அறிகுறி. தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் அதிரடி. தென்கிழக்கு வங்கக்கடலில் உருவாகும் புயல் சின்னம். இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மேலும் செய்திகள் காலை 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.